தமது நலன்களுக்காக இலங்கையில் செயற்படும் எந்த வல்லரசையும் நாங்கள் நம்பினால் கடைசியில ஏமாற்றம் ஒன்றுதான் மிஞ்சும். தற்போதைய நிலைமை பற்றி சரியான ஒரு ஆய்வு செய்து தற்போதைய இருப்பை சரியாக உணர்ந்து கொண்டுதான் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர வேண்டும். அப்ப எங்களுக்கு இன்னும் ஒரு தலைமை தேவைப்படுகின்றது. இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு அறுதி பெரும்பான்மையில் யாரும் இல்லாத நிலையிலும் உறுதிப்பாடு குலைந்து போன நிலையில, அரசியல் உறுதிப்பாடு குலைந்து போன நிலையில அங்கு பொருளாதார சுட்டிகள் மோசமாக பங்கு சந்தையில அவர்களுடைய பங்கு சந்தையுடைய பெருமளவில் வீழ்ச்சி அடைந்தது. மாறாக சீனாவை எழும்ப விடாமல் பொருளாதார ரீதியிலும் தொழில்நுட்ப ரீதியிலும் அதை எழும்பாமல் விற்பதற்காக, அதை தடுப்பதற்காக சீனாவுடைய இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு வரி அதிகரிப்பு செய்ய வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் முடிவு செய்தது. சீனாவையும் பாகிஸ்தானையும் மறைமுகமாக கடுமையாக தாக்கினர். பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கின்ற நாடுகள் என்று சொல்வது மட்டுமல்ல, அந்த நாடுகளை உலகத்திலே தனிமைப்படுத்தப்பட வேண்டும். இவர் எங்கு அழைக்கின்றார்? ஒத்துழைப்பு நாடுகள், ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள். அனைத்துலக உயிரோடை தமிழ், ILC தமிழ். உயிரோடை தமிழில் அன்றுகளே உலக நகர்வுகள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது உலக நகர்வுகள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து ஆய்வாளர் வேல்தர்மா அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகின்றது. என்றும் கூட இங்கே கலையத்தில் வேல்தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் வேல்தர்மா அவர்களே. வணக்கம் தனாஜானி. வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கல்வி நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் இலங்கை தீவில் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். சமீபத்தில் காலம் சென்ற இரா சம்பந்தன் அவர்கள், தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதியாக பார்க்கப்பட்ட இரா சம்பந்தன் அவர்களுடைய பூத உடல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருவோணமலையில் தகனம் செய்யப்பட்டது. ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, இவருடைய மறைவு எந்த ஒரு விதத்திலும் எந்த தாக்கத்தையும் தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தவில்லை. மாறாக அவர் மீது நிறைய விமர்சனங்கள், அவருடைய ஆளுமையின்மை தொடர்பாக நிறைய கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களூடாக வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துக்கு அவருடைய பூத உடலை எடுத்து சென்ற பொழுது மரியாதை செலுத்தும் வகையில் கூட ஒரு சிறு தொகை தன்னும் அங்கே சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தவில்லை என்று கூறியிருந்தார்கள். திருகோணமலையில் நடந்த பொழுது எல்லாமே ஸ்டேஜ், அதுக்காக எல்லாம் ஒழுங்குபடுத்தி ஆக்களை கொண்டு வந்து செயற்படுத்தி இருந்தார்கள் என்றெல்லாம் கூறுகின்ற இந்த நேரத்தில் சம்பந்தன் அவர்கள் மீது சேறு பூசும் இந்த நிலைமை ஒரு நியாயமானது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஒருவர் இறந்த பின்னர் அவர் பற்றிய விமர்சனங்களை நாங்கள் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். சம்பந்தன் அவர்கள் அவருடைய தொகுதியை சேர்ந்த ஒரு நம்பகரமான ஒருவரோடு பேசிய போது அவர் ஒரு நல்ல மனிதர் அல்ல என்று சொல்லியிருந்தார். அரசியல்ல ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராகவும் விமர்சனங்கள் இருக்கின்றது, ஒரு நியாயமானதுதான். யார் அவரை விமர்சிக்க, யார் யாருக்கு அவருக்கு விமர்சிக்க தகுதி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு பேராசிரியர் சொல்லியிருந்தார், 2009ஆம் ஆண்டின் பின்னர் சம்பந்தரன் அரசியல் சோபிக்கவில்லை. 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் அவருடைய அரசியல் சோபித்திருந்தது சொன்னார். அப்போது அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் அவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. முதலாவது அவர் சொன்னார், அப்போது எங்களுக்கு தெரியும் அந்த வெள்ளவான் கலாச்சாரம் எங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, திரு குமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு என்ன நடந்தது என்றும் நமக்கு தெரியும். இவர்கள் இப்போது சம்பந்தரை விமர்சிப்பவர்கள், சம்பந்தர் இந்தியாவினுடையதும் அமெரிக்காவினுடையதும் சொல்லு கேட்டு நடந்தார். அவர்களை நம்பித்தான் அவர்கள் கொழும்பு அரசியல் தலைவர்கள் மீது தான் நம்பிக்கை உள்ளவர் போல நடந்து கொண்டார். அதனால்தான் அவருடைய அரசியல் சோபிக்காமல் இருந்தது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்ப இந்த 2009ஆம் ஆண்டு என்ன நடந்தது என்று பார்த்தால், விஜய் நம்பியார் என்ற ஒருவர் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்தார். சதீஷ் நம்பியார் என்ற ஒரு படத்துறை நிபுணர் கொழும்புல இருந்தார். டில்லியில சிவசங்கர் மேனன், MK நாராயணன், பிரணாப் முகர்ஜி இவ்வளவு பேர் இருந்துதான் இலங்கையினுடைய இனக்குலை போரை நெறிப்படுத்தினார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன்.
அது பலருடைய கருத்தும் அதாகத்தான் இருக்கின்றது. இந்தியாவின் போரை நான் நடத்தினேன், இந்தியாவின் உதவியுடன் போரை வென்றேன், இப்படி சொன்னவர் மஹிந்த ராஜபக்ச. 2009 ஆகஸ்ட் மாதத்தில் முடிக்க இருந்த போரை மே மாதத்தில் முடிக்க சொல்லி இந்தியா எனக்கு நிர்பந்தம் கொடுத்ததால் அதை முடித்தேன் என்று சரத் பொன்சேகா சொல்லியிருக்கின்றார். அப்ப இந்த இனக்குலை போர்ல இந்தியாவுக்கு பங்கு இருப்பது என்பதை யாரும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் 2009 பின்னர் சம்பந்தர் இந்தியாவையும் அமெரிக்காவையும் நம்பி நடந்த போதும் எந்த ஒரு அரசியல் ஆய்வாளரோ எந்த ஒரு பேராசிரியரோ ஐயா நீங்கள் இந்த அமெரிக்காவையோ இந்தியாவையோ நம்பி நடக்காதெங்கோ, அவர்கள் உங்களை ஏமாற்றுவார்கள், உங்களை கைவிடுவார்கள், உங்களை கால்வாருவார்கள், விடுதலை புலிகளும் மற்ற போராளிகளும் அவர்களை நம்பித்தான் எல்லாம் மோசமாக நடந்தது என்று யாரும் அறிவுரை சொல்லவில்லை. அப்ப இந்த அமெரிக்காவினுடையதும் இந்தியாவினுடையதும் வால்பிடிகளுக்கு சம்பந்தர் ஐயாவை விமர்சிக்கின்ற உரிமை இல்லை. இப்போ 2009 போர் முடிந்தவுடன் சிவசங்கர் மீனனும் எம்.கே. நாராயணனும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை சந்தித்து சொல்கின்றார்கள். சந்தித்த போது சம்பந்தனையா கதைக்க தொடங்குகின்ற போது அவரை நிப்பாட்டி விட்டு அந்த இருவரும் சொன்னது என்று சொன்னா, இனி உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நாங்கள் உங்களுக்கு சொல்கின்றோம், அதை கேட்டு நடவுங்கள் என்றுதான் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, கேணல் கரிகரன் என்ற ஒருவர் அவர் அப்போது எழுதியிருந்த இலங்கை தமிழர்களிலே பிச்சைக்காரன்ற நிலைதான் அப்படின்னா இவர்களால எதையும் செய்ய முடியாது, கொடுக்கறத வாங்கி கொண்டு போக வேண்டும் என்று. இப்ப 2009 பின்பு சிங்களத்தினுடைய நிலை என்னமாய் இருந்தது என்றால், இலங்கையில இருந்தது ஒரே ஒரு பிரச்சனை, பயங்கரவாத பிரச்சனை, அதை ஒழித்து காட்டிவிட்டோம். இனி இங்கு ஒரு தீர்ப்பதற்கென்று இங்கு ஒரு பிரச்சனை இல்லை, இனி ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம். அப்ப அவர்களை எப்படி சமாளிப்பது, எப்படி வழிக்கு கொண்டு வருவது? அப்ப இந்த வெளிநாடுகளுடைய சொல்லை கேட்டு அல்லது அவர்களுக்கு விட்டு கொடுத்துத்தான் அவர் நடக்க வேண்டிய நிலைக்கு சம்பந்தரையா தள்ளப்பட்டது என்பது உண்மை. அதை எப்போது அதை சரியா வெளிப்படுத்தினார் என்றால், 2012 மே மாதம் 27 மட்டக்களப்பில் தமிழரசு கட்சியின் மாநாடு நடக்கிறது. அதுல அவர் சொல்லுகின்றார் சம்பந்தரையா, இந்தியாவின் தலையீடு என்பது ஒரு தவிர்க்க முடியாத வரலாற்று நியதியாக எமது போராட்டத்தில் இடம்பெற்றது. எமது விருப்பங்கள் என்னவாக இருந்தாலும் இந்தியாவின் தேசிய நலன்களுக்கு ஒத்திசைவாக அமையாத எந்த ஓர் அரசியல் தீர்வையும் இலங்கை தீவில் நாம் பெற்று விடுவதை இந்தியா வரவேற்காது. இந்திய நலன்களுக்கு ஒத்திசையாத எந்த ஒரு தீர்வையும் இலங்கை தீவில் தமிழர்கள் பெறுவதை இந்தியா வரவேற்காது. எனினும் இந்திய தலையீடு என்ற அம்சத்தையே சாதமாக பயன்படுத்தி இந்தியாவின் துணையுடனும் இந்தியாவின் ஆசீர்வாதத்துடனும் எமது இனம் மதிப்புடன் வாழக்கூடிய ஒரு தீர்வினை ஒன்றுபட்ட இலங்கைக்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை நாம் பற்றி நிற்கின்றோம். எமது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் காலம் விட்ட ஒரு கட்டாய கோலமாக இந்தியாவின் தலையீடு அமைந்துள்ளது. அப்ப சம்பந்தர் முழுக்க இந்தியாவுடைய தலையீட்டின் மீதும் நிர்பந்தத்தின் மீது தான் செயல்பட்டார். அவர் செய்த பிழைகள் எல்லாவற்றுக்கும் அல்லது அவர்கள் சோபிக்கவில்லை என்று அப்படி இல்லை இப்படி என்றுதான் சொல்லுகின்றார்கள். அதற்கெல்லாம் முழுமையான காரணம் இந்தியாதான். ஆனால் யார் சொல்லுகின்றார்கள் இந்தியாவின் சம்பந்தனுடைய அரசியல் சோபிக்கவில்லை என்று? ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் சர்வதேசம் என்றால் அது இந்தியாதான் என்று சொன்ன கெட்டவர்கள் தான் இப்போது சம்பந்தர் ஐயா சோபிக்கவில்லை என்று சொல்லுகின்றார்கள். ஈழத்தமிழர்களுக்கு சர்வதேசம் என்றால் இந்தியா என்றால் முழு தீர்வு இலங்கைக்கு ஈழத்தமிழருக்கு நடக்கின்ற அத்தனைக்கும் இந்தியா தான் பொறுப்பேற்க வேண்டும். நல்லது நடந்தானே கெட்டது நடந்தானே அத்தனைக்கும் இந்தியா தான் பொறுப்பேற்க. அப்போது இந்தியாவை நம்ப வேண்டும். இந்தியா ஒரு வலிமை மிக்க நாடு, வல்லரசு நாடு, இந்தியாவுக்கு நாங்கள் தான் எல்லாம், இந்தியாவை பின்பற்றி செல்லணும், இந்தியாவோடு இணக்கத்துடன் நடக்க வேண்டும் இப்படி என்றெல்லாம் சொன்னவர்களுக்கு இன்று சம்பந்தரை விமர்சிக்கவோ அவர் மீது அவதூறு கூறவோ எந்த ஒரு அருகதையும் இல்லை. இது தமிழ் மக்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? இது பாடம் என்று சொல்ல போனால் இதுதான் முதலாவது. இந்த இலங்கையை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற அரசியல் என்பது ஒரு செல்லா காசு. இதுதான் முதலாவது பாடம். இரண்டாவது பாடம், எமது முதலாவது எதிரி இந்தியா. மூன்றாவது பாடம், சர்வதேசம் என ஒன்று இல்லை. நான்காவது பாடம், தமது நலன்களுக்காக இலங்கையில் செயற்படும் எந்த வல்லரசையும் நாங்கள் நம்பினால் கடைசியில
ஏமாற்றம் ஒன்றுதான் மிஞ்சும். அப்ப தமிழர்களை பொறுத்தவரை ஏமாற்றம் ஒன்றுதான் மாறாததாக இருக்கின்றது. இப்ப சம்பந்தரையா சொல்லி இருக்கின்றது பல தடவை, சர்வதேசம் எங்களை ஏமாற்றியது, இந்தியா எங்களை கைவிட்டது என்று. அதுதான் பாடம், எங்களுக்கான பாடம். தமிழ் மக்கள் இங்கிருந்து எவ்வாறு நகர்வது? இப்ப இவரை ஒரு தமிழ் மக்களுடைய தலைவராக அதிகமான மக்கள் பார்க்கவில்லை என்பது வருகின்ற செய்திகள், வருகின்ற விமர்சனங்களூடாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த இவ்வாறான நிலைமைகள் வரும் பொழுதுதான் தமிழ் மக்கள் தங்களுடைய நிலைமையை கணக்கெடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக பார்க்கப்படுகின்றது. இங்கிருந்து தமிழ் மக்கள் எவ்வாறு நகர்வது? அதற்கு அடுத்த தலைமை தேவை, இன்னொரு தலைமை, அவருக்கான தலைமை தேவை. அவர் மீது இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கின்றது, தமிழ் தேசிய கூட்டமைப்பை அவருடைய தலைமையில பிளவுபட்டது. மற்றது அவருடைய தலைமையில தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி நீதிமன்றத்துல போய் நிற்கின்றாங்க. 2009 ஆண்டுக்கு பின்னர் சித்தார்த்தனை கொண்டு வந்து யார் அங்கு புகுத்தியது? அரசியல் அறிவில்லாத சித்தார்த்தன் பிரித்தானியாவில் வந்து சொன்னவர். பிரித்தானியாவில மக்களுக்கு இனங்களுக்கு பிரிந்து போகும் உரிமை உண்டு என்று சொன்ன அரசியல் ஞானியவர். அவரை கொண்டு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புல புகுத்தியது யார்? சுமந்திரனை கொண்டு வந்து அங்கு புகுத்தியது யார்? விக்னேசனை கொண்டு வந்து அங்கு புகுத்தியது யார்? இவையெல்லாம் வெளிநாட்டு சக்திகள் செய்த சதி. அதனால் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிளவுபட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து பிரிந்து சென்றவர்கள், விக்னேஸ்வரையா பிரிந்து சென்றார், சுரேஷ் பிரேமச்சந்திரன் பிரிந்து சென்றார், சித்தார்த்தன் பிரிந்து சென்றார். இவர்கள்லாம் யாருடைய சொல்படி ஆடுபவர்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். தமிழரசு கட்சியை அவருடைய தலைமையில் போட்டியிட்டுக்கு அதை குழப்பியவர் சுமந்திரன் என்றதை எல்லோருக்கும் தெரியும். அவரை எங்கள் தமிழ் அரசியலுக்குள் புகுத்தியது எந்த வெளிநாட்டு சக்தி என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த இடத்திலிருந்தான் சரியான உண்மை, அதாவது இந்த தற்போதைய நிலைமை பற்றி சரியான ஒரு ஆய்வு செய்து தற்போதைய இருப்பை சரியாக உணர்ந்து கொண்டுதான் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர வேண்டும். அப்ப எங்களுக்கு இன்னும் ஒரு தலைமை தேவைப்படுகின்றது. அப்ப அந்த தலைமை எங்கிருந்து வரப்போகின்றது? அது உடனடியாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இயற்கை அந்த நேச்சுரல் செலெக்ஷன் ப்ரோசஸ் மாதிரி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் போர்டு, அப்படிப்பட்ட ஒரு கூர்ப்பு நிலை, ஒரு மெதுவான மாற்ற நிலைகள் தான் புதிய தலைமைகள் உருவாகும். அப்ப இந்த பல இளையோர் தற்போதைய அரசியல் நிலைமையை சரியாக புரிந்து கொண்டார்கள் என்பதை எங்களால் பார்க்கக்கூடியதா இருக்கின்றார்கள். இந்தியாவை நம்புகிறார்கள், அமெரிக்காவை மறுக்கின்றார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை இருக்கின்றது. அந்த பழைய தலைமுறை தான், அதாவது கல்கியில முகங்கழுவி ஆனந்த விகடன்ல பல்லு விளக்கி கலைமகள்ல திருநூறு பூசின அந்த தலைமுறை தான் இந்தியாவை தூக்கி பிடிச்சு கொண்டு நிற்கின்றது. நானும் அந்த தலைமுறையை சேர்ந்தவன் தான். ஆனால் காலப்போக்கில் இந்தியாவை பற்றி சரியாக உணர்ந்து கொண்டேன். இப்படி எல்லோரும் உணர்ந்து கொண்டு மாறிக்கொண்டு இந்த சிங்களவர்களை எப்படி கையாள்வது, இவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து நாங்கள் கையாள வேண்டும். மற்றது உலக அரசியல் மாற்றத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப எங்களுடைய காய்களை நகர்த்த வேண்டும். அதற்காக எங்கள் மத்தியிலே வெறும் அரசியல்வாதிகள் மட்டும் போதாது, சிறந்த பயிற்றப்பட்ட அனுபவம் பெற்ற அரசுறவியலாளர்கள், அதாவது டிப்ளோமேட்ஸ் எங்களுக்கு தேவை. அப்ப அவர்களால் தான் ஒரு நல்ல நிலைமையை உருவாக்க முடியும். தற்போது 3 வல்லரசு இரண்டு வல்லரசுகளும் ஒரு வலிமையான அரசும் இலங்கையிலே ஆதிக்கத்துக்கு போட்டியிடுகின்றன. காலப்போக்கில் இது 5 முனை போட்டியாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த நிலையில ஏதாவது ஒரு வலிமைமிக்க நாடோ அரசோ எங்களுக்கு சாதகமாக பெறப்பட வேண்டும். அதற்குரிய நகர்வுகளை, அதற்கான காத்திருப்பில் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும், ஏதோ நடந்து விடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்வீர்கள் போல் இருக்கின்றது. ஒன்று நான் கேட்க விரும்புகிறேன் என்னவென்று சொன்னால், தமிழர் தரப்பில் பிளவுபடுவதற்கு பஞ்சமில்லை. இப்பொழுது இருக்கின்ற இந்த சமகால நிலைமைகளை பார்க்கும் பொழுது எவ்வளவு நம்பிக்கை தருகிறது நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் நிஜமாகுவதற்கு? எந்த ஒரு விடுதலை போராட்டத்திலும் அல்லது மற்றது எங்கும் எந்த ஒரு அரசியல் இயக்கத்திலும் பிளவுகளை ஏற்படுத்துவது தற்போது இலகுவாக இருக்கின்றது. பெரிய நாடுகள் தங்களுடைய பணங்களை, தங்களுடைய உளவுத்துறைகளை, தங்களுடைய ஊடகங்கள் மூலமாக எல்லாம் அவர்கள் அதுக்கு ஏற்ற வகையில எல்லா நிலைமைகளை அந்த மெனிப்புலேட் பண்ணி மாற்றி எல்லாம் திரிவுபடுத்தி
எங்கள் மத்தியிலே பிளவுகளை உருவாக்கி கொண்டுதான் இருப்பார்கள். இப்ப சம்பந்தருடைய இறப்பில் கூட பல பிளவுகள் இருக்கின்ற வேறு வேறு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. சம்பந்தருக்கு பிறகு யார் என்பதில் கூட ஒரு ஒரு பிளவு இருக்கின்றது. அது தீர்க்கமோ தெரிய முடியாது. அப்ப பிளவு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆப்கானிஸ்தான் போராளிகள் மத்தியிலும் பிளவு இருந்தது. இஸ்லாமிய விடுதலை அமைப்புகள் மத்தியிலே பிளவு இருக்கின்றது. பலஸ்தீன விடுதலை அமைப்புகள் மத்தியிலே பிளவுகள் இருக்கு. அப்ப இந்த பிளவுகளுக்கு மத்தியில ஒரு நல்ல தலைமையாத்தான் அந்த பிளவுகளுக்கு மத்தியிலும் போராட்டத்தை எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். அந்த தலைமைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டி இருக்கின்றது. அதுவரைக்கும் எங்களுடைய நிலங்கள் போகாமல் இருப்பதுதான் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கையான அந்த கருத்துக்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஏனென்றால் அது ஒன்றுதான் தமிழ் மக்களிடம் இருக்கின்றது, நம்பிக்கை என்ற ஒன்று மட்டும்தான், வேறு ஒரு ஆயுதமும் இல்லை. எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது. எவ்வாறு நாங்கள் இங்கிருந்து நகரப் போகின்றோம் என்று சில விடயம் ஒரு சில விடயத்துக்கு தன்னும் சில செயல்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது கூட செயல்பட முடியாமல் இருக்கின்றோம் என்பதை மண்ணிலும் சரி புலத்திலும் சரி அதை நாங்கள் தெளிவாக அவதானிக்கின்றோம். ஆனால் உங்களுடைய நம்பிக்கையை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நம்பிக்கை பலன் அளிக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இங்கே கூறலாம். தொடர்ச்சியாக நாங்கள் முயற்சி எடுக்காமல் இருக்க முடியாது. எல்லா விதத்திலும் நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். எனக்கு குறிப்பாக நீங்கள் கூறியது போல் துறைசார் நிபுணர்கள், புத்திஜீவிகள் இதில் ஈடுபடும் பொழுதுதான் சரியாக பயணிக்கலாம். அந்த நிலைமை ஏற்படும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை இப்பொழுது நாங்கள் நிறைவு கொண்டு வந்து இனி நாங்கள் பிரித்தானியாவில் கடந்த வாரம் பொது தேர்தல் நடந்து முடிந்தது, முடிவுகள் வெளிவந்தது, தொழிற்கட்சி பாரிய வெற்றியை பெற்றிருக்கின்றது. அதே போல் பிரான்சிலும் ஒரு ஸ்னாப் எலெக்ஷன், உடனடியாக ஒரு பொது தேர்தலுக்கு அறிவித்தல் விடுத்திருந்தார் இமானுவேல் மேக்ரான். அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. பிரித்தானியாவில் நடந்த தொழிற்கட்சியினுடைய வெற்றியும் பிரான்சில் தீவிர வலதுசாரி கட்சியின் வெற்றி பெற்றது எவ்வாறு கூட முடியுமா? உலகம் முழுவதும் தீவிர இடதுசாரிகள் ஒரு தேர்தல்களில் முன்னணியில் வருவது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கின்றது. அமெரிக்காவிலும் அது நடக்கப் போகிறது என்று அச்சப்படுகின்றார்கள். சில ஐரோப்பிய நாடுகளிலும் ஏற்கனவே இது நடந்து விட்டது. இந்த இரண்டு நாடுகளிலும் பிரித்தானியாவிலும் பிரித்தானியாவிலும் பிரான்சில் நடந்த தேர்தல்களை பற்றி பார்க்கும்போது பிரித்தானியாவில் தொழிற்கட்சி வெற்றி பெற்றது, எதிர்பார்த்தது போல வெற்றி பெற்றது. ஆனாலும் அந்த கன்சர்வேட்டிவ் கட்சி அதாவது பழமைவாத கட்சியினுடைய வாக்கு வங்கி இழப்பு 13 விழுக்காடுக்கு அதிகமான வாக்கு வங்கி இழப்பு. அதை விட தொழிற்கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரிப்பு 2 விழுக்காடு மட்டும்தான். இப்ப இந்த பழமைவாத கட்சியினுடைய பெரும்பாலான வாக்குகள் புதிய தீவிர இடதுசாரி கட்சியான UK ரிஃபார்ம் கட்சிக்கு போயிருக்கின்றது. ஐக்கியராட்சிய சீர்திருத்த கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தீவிரவாத வலதுசாரி கட்சிக்கு ஒரு புதிய கட்சி, அதற்கு பெருமளவு வாக்கு கிடைத்திருக்கின்றது. அது ஒரு விரும்பத்தக்க ஒன்றல்ல. அந்த போக்கு வளருமா என்று பார்க்க வேண்டும். இப்ப இந்த இடதுசாரி வலதுசாரி என்ற பிரச்சனையை அந்த கான்செப்ட், அந்த ஐடியா, அந்த எண்ணக்கரு உருவாகிய இடம் பிரான்ஸ் தான். 1789 பிரான்ஸ் அந்த பிரெஞ்சு புரட்சிக்கு வித்துட்ட அந்த கால பகுதியில பழமையை பேண வேண்டும் என்ற ஒரு பகுதியினர், மற்றது இல்லை எல்லாம் மாற்ற வேண்டும், புதிய பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று இன்னொரு பகுதியினரும் அங்கும் அவர்களுடைய நாடாளுமன்றத்துல தேசிய சபையில மோதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப அவர்கள் ஒன்றாக இருந்து மோதப்படுவது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாகவும் அது கைகலப்பு போன்றவை ஏற்படலாம் என்பதற்காகவும் பழமையை பேணுபவர்கள் அந்த சபாநாயகர் அல்லது அந்த தேசிய சபையினுடைய முதல்வர்களுடைய வலது பக்கத்துல இருக்க வேண்டும். பழமையை பேணுபவர்கள் இந்த மாற்றம் வேண்டும், புதுமையை புகுத்த வேண்டும் என்பது இடது பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று அதில் தான் அந்த இடதுசாரி வலதுசாரி என்ற எண்ணக்கருவி பிரான்சில் தான் உருவாக்கியது. அது பின்னர் வலதுசாரிகள் என்பவர்கள் முதலாளித்துவவாதிகளாகவும் இடதுசாரிகள் என்பவர்கள் சமூக உடைமைவாதிகளாக அல்லது முற்போக்குவாதிகளாகவும் தான் சித்தரிக்கப்பட்டார்கள். இப்ப இந்த வலதுசாரிகளுடைய கொள்கையிலே முக்கியமான கொள்கை இப்போ நீண்ட காலமாக அந்த செல்வந்தர்கள் மீதான வரியை குறைப்பதும்
மற்றது செல் ஏழைகளுக்கான அந்த சமூக நலன் கொடுப்பனவுகளை குறைப்பதும் தான் அவர்களுடைய முக்கிய நோக்கமாக கருதப்பட்டது. பிரித்தானியாவுடைய கன்சர்வேட்டிவ் கட்சி என்று சொல்லப்படுகின்ற பழமைவாத கட்சி வந்தால் அவர்கள் டாக்ஸை குறைப்பார்கள், லேபர் கட்சி வந்தால் அவர்கள் வரியை அதிகரிப்பார்கள், தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் சமூக நலன் கொடுப்பனவுகளை செய்வார்கள், கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் சமூக நல்ல கொடுப்பனவுகளை குறைப்பார்கள் என்று சொல்றார்கள். நமக்கு தெரியும், முன்பு சுமார் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு சைல்ட் பெனிஃபிட் என்று ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வந்தது. ஒரு சிறிய தொகை என்றாலும் அதை எல்லோருக்கும் சமமாக வழங்கினார்கள். அதுக்கு அதான் கன்சர்வேட்டிவ் பாலிசி. அதாவது ஏழைகளுக்கு மட்டும்தான் அது வழங்கப்பட வேண்டியது. அதன்படி செய்யாமல் எல்லோருக்கும் அதை வழங்கி வந்தார்கள். அதுதான் அவர்களுடைய கொள்கையா இருந்தது. ஆனால் இன்று இந்த தீவிர வலதுசாரிகளுடைய கொள்கை என்று பார்க்கப்பட அவருடைய முதன்மையான கொள்கை இந்த குடிவரவுக்கு எதிரான ஒரு கொள்கைதான் அவர்களுடைய முக்கியமான கொள்கையாக இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க, இந்த தீவிர வலதுசாரிகள்ல ஒரு பலர் அந்த ஹிட்லர் கொள்கையை கடைப்பிடிப்பவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் இங்கு மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருக்கின்றது. மற்றது அந்த வெள்ள தேசியவாதம் கடைப்பிடிப்பவர்களாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். மற்ற இன மக்களை வெறுப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். சிலர் ஒரு மதவாதிகளாகவும் இருக்கிறார்கள். வேற்று மதத்தவர்களுக்கு எதிரான கொள்கை உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். இதுதான் கவனிக்கப்ப இந்த வலதுசாரிகள்ல ஃபார் ரைட் என்றும் சொல்வார்கள், மற்றது ஹார்ட் ரைட் என்று சொல்வார்கள், மற்றது பாப்புலிஸ்ட் நேஷனலிஸ்ட், அதாவது தேசியவாத பிரபல்யவாதிகள், தேசிய பற்றுடைய பிரபல்யவாதிகள் என்று சொல்லலாம். அப்ப இப்ப ட்ரம்ப் எல்லாம் அந்த கேட்டகரிக்குள்ள வருபவர்கள் தான். இந்த பிரித்தானியாவை பொறுத்தவரை நைஜல் ஃபராஜ் ஒரு தேசியவாதி, பிரபல்யவாதி. பிரித்தானியாவுடைய பொருளாதார பிரச்சனைக்கு 2 காரணம். ஒன்று பிரெக்சிட் என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகியது. அடுத்தது அது தொடர்ந்து வந்த அந்த கோவிட் என்ற தொற்று நோயால பிரித்தானியாவுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. அதனால ஆட்சி இருப்பவர்கள் தோல்வி அடைவது என்பதை தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. ஆனால் இந்த பொருளாதாரத்தை தொழிற்கட்சி உடனடியாக சீர் செய்யுமா என்றால் இல்லை. ஆனால் தொழிற்கட்சி வென்றவுடன் பிரித்தானியா பவுன்ஸினுடைய விலையும் பெறுமதியும் அதிகரித்தது, பிரித்தானியாவுடைய பங்கு சந்தையும் அதிகரித்தது. ஆனால் பிரான்சில மாறாக இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு அறுதி பெரும்பான்மையில் யாரும் இல்லாத நிலையிலும் உறுதிப்பாடு குலைந்து போன நிலையில, அரசியல் உறுதிப்பாடு குலைந்து போன நிலையில அங்கு பொருளாதார சுட்டிகள் மோசமா பங்கு சந்தையில அவர்களுடைய பங்கு சந்தையுடைய பெருமளவில் வீழ்ச்சி அடைந்தது. அப்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரையில ஒரு நல்ல ஆட்சி பிரான்சிலே அமையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் அங்கு அதிபர் ஆட்சி இருப்பதால் ஆட்சியை தொடர்ந்து நடத்தினாலும் உறுதிப்பாடு இந்த போதிய உறுதிப்பாடு இருக்காது என்று சொன்னால் ஒரு சரியான ஒரு கூட்டணியை, ஒரு கூட்டரசாங்கத்தை அமைக்க முடியாத நிலை இருக்கிறது. அப்படி ஒரு கூட்டரசாங்கத்தை அமைத்தாலும் அங்கு அது ஒரு சரியான அரசாங்கமாக இருக்காது என்ற நிலை அங்கு இருக்கின்றது. இப்ப உலகத்தை பொறுத்தவரையில உலக அரங்கில ஒரு காத்திரமான செயற்பாட்டை பங்கை வகிக்கக்கூடிய ஒரு நாடாக இப்போது பிரான்ஸ் இருக்கின்றது. நமக்கு தெரியும், இந்த சாஃப்ட் பவர் இண்டெக்ஸ்ல பிரான்ஸ் முன்னணி நாடாக இருக்கின்றது. சாஃப்ட் பவர் இண்டெக்ஸ் சொன்னால் அவர்கள் எந்தெந்த நாடுகள் உலக அரங்கில மற்ற நாடுகளுடன் இசைந்து செயற்படக்கூடிய நாடுகள் தான் பவர் என்று சொல்வார்கள். அப்ப அதுல பிரான்ஸ் எப்போதும் ஒரு முன்னணியில் இருக்கின்ற நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில ஒரு அரசியல் உறுதிப்பாடு இல்லாமல் இருப்பதும், மற்றது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய மிரட்டல்களை விடுக்கக்கூடிய ஒரு நாடாகவும் பிரான்ஸ் இருந்தது. அப்ப அங்கு ஒரு உறுதிப்பாடான அரசு இல்லாமல் இருப்பது உலக அமைதிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்து பார்ப்போமாக.
நிச்சயமாக உலக அமைதி இப்பொழுது ஒரு சீர்குலைந்த எல்லையில் இருக்கின்றதை பல நாடுகளில் நடக்கின்ற போர்களை வைத்து அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், இஸ்ரேல் பாலஸ்தீனியம், யுக்ரைன், ரஷ்யா, இதனால் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார தாக்கம் எல்லா மக்களை பாரிய சிக்கலுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த பொருளாதார பலம் என்று நாங்கள் கூறும் பொழுது உலக பொருளாதார பல போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சீனாவுக்கு எதிராக நிறைய பிரச்சாரங்கள் எல்லாம் மேற்கத்திய நாடுகள் செய்து கொண்டு வருகிறார்கள். அவருடைய பொருளாதார வளர்ச்சியை குறைக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தோடு செயல்படுகிறார்கள். ஆனால் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சி மேற்கத்திய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்னொரு 15-20 ஆண்டுகளுக்கு முதலாவது இடத்தை பிடித்து விடுவார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். மேற்கத்திய நாடுகள் தங்களுடைய சந்தையில் சீனா தான் உருவாக்கும் அந்த மின்கலன் நூடாக இயக்கும் மகிழுந்திகள் இருக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்று சொல்வார்கள், இவி என்று சொல்வார்கள். அந்த உற்பத்தியை மலிவான விலையில் விற்பது தொடர்பாக இங்கே கருத்துக்கள் எல்லாமே பேசப்பட்டு கொண்டு வருகின்றது. அதற்கு வரி அதிகமாக செலுத்த வேண்டிய ஒரு நிலைமையையும் ஏற்படுத்த போகிறார் என்று கூறப்படுகின்றது. இது என்ன காரணத்துக்காக சீனா இந்த இவியை இங்கே குவிக்கின்றது? இதற்கு நாங்கள் இலங்கையில 70 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த எல்லாமே நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போது இலங்கையில ஒரு உற்பத்தி செய்கின்ற பொருளை, அதற்கு ஈடான பொருளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தால் அதிக விலை கொடுக்க வேண்டி வரும். இம்போர்ட் எப்போதும் எக்ஸ்பென்சிவாகத்தான் இருக்கும். அதான் இலங்கையில பொதுவான நிலை. பொதுவாக எல்லா வளர்முக நாடுகளிலும் வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்தால் அதனுடைய பொருள் விலை அதிகமாகத்தான் இருக்கும். அதாவது செல்வந்தர்கள் மட்டும்தான் இறக்குமதியை வாங்குவார்கள், மற்றவர்கள் லோக்கலை வாங்குவார்கள் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் இலங்கையில அன்றிலிருந்து இன்று வரை இலங்கையிலே உற்பத்தி செய்கின்ற அரிசி மாவிலும் பார்க்க அமெரிக்காவில் இறக்குமதி செய்கின்ற கோதுமை மலிவாகத்தான் இருக்கின்றது. இதுக்கு என்ன காரணம் சொன்னால், அமெரிக்கா தனக்கு தேவைக்கும் அதிகமான கோதுமையை உற்பத்தி செய்தது. அது மட்டுமல்ல, அதற்கு அரசனுடைய உதவியுடன் அரசு வழங்கிய தொழில்நுட்பங்கள் ஆலோசனைகளுடன் அதிக அளவு கோதுமையை அமெரிக்கா உற்பத்தி செய்கின்றது. இப்ப மேலதிக கோதுமையை வெளிநாடுகள்ல குறைந்த விலைக்கு விற்க வேண்டும். அப்ப அதற்காக இந்த 3ஆம் உலக நாடுகள்ல, இலங்கை போன்ற நாடுகள்ல கோதுமையை அவர்கள் அறிந்திருக்கவே இல்லை. அங்கு போய் அறிமுகப்படுத்தி அதை அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களுக்கு ஒன்றாகி இப்ப இலங்கையில கோதுமை அது குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில கோதுமை ஒரு அத்தியாவசியமான உணவுப் பொருளாக மாறுகின்றது. அது என்ன செய்தன்னு சொன்னால், உள்ளூர் உணவு உற்பத்தியை பாதித்தது. வெளிநாட்டுல இருந்து ஒரு மலிந்த விலை, அமெரிக்கா அந்த மார்க்கெட் டம்பிங், சந்தையில கொண்டு மற்ற நாடுகளுடைய சந்தையில கொண்டு தன்னுடைய நாட்டு பொருட்களை குவிப்பது. அப்ப அதனால் உள்ளூர் உற்பத்தி பாதிக்கப்படும். அதனால் தான் அன்றிலிருந்து இன்று வரை இலங்கை அதிக அந்நிய செலவாணியை இழக்க வேண்டிய நிலை வந்தது. இலங்கையில் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டது, இலங்கையினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. இப்படியெல்லாம் நடந்தது. காரணம், அவர்கள் தங்கள் நாட்டில் மிகையாக உற்பத்தி செய்து இலங்கையிலே அதை குவித்தபடியாக, இலங்கை போன்ற நாடுகள் அது குவித்தபடியாக. பிறகு இப்ப நாங்கள் உலகத்துக்கு போன முடிச்சுன்னா, உலகத்திலே எல்லாம் ஒரு 70களில் ஒரு இந்த பொருட்களுடைய விலைவாசி உயர்வு பெரிய பிரச்சனையாக இருந்தது. பல நாடுகள்ல எல்லாம் பிரச்சனையாக இருந்தது. அமெரிக்காவிலும் அந்த விலைவாசி உயர்வால ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தினுடைய அளவு கூட கூடுதலாக இருந்தது. அதை தவிர்ப்பதற்காக சீனாவுடன் இவர்கள் இணைந்து சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்வதற்கு அனுமதி எல்லாம் கொடுத்து சீனாவிலிருந்து மலிவாக பொருட்களை வாங்கினார்கள். அப்ப சீன தொழிலாளர்களுக்கு குறைந்த ஊதியம் கொடுத்து அங்கு உற்பத்தி செய்த பொருட்கள், சீனாவில சிறுவர்களை வைத்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் மேற்கு நாட்டு சந்தைகள்ல மலிவான விலைகள்ல கிடைத்தது. அப்ப சீன தொழிலாளர்கள் அங்கு சுரண்டப்பட்டார்கள். மேற்கு நாட்டு தொழிலாளர்களுடைய வயிற்றில் அடிக்கப்பட்டது. இனி உங்களுக்கு நாங்கள் கணக்கு காசு சம்பளம் கொடுக்க தேவையில்லை, எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் சீனாவில் போய் உற்பத்தி செய்வோம். பல நிறுவனங்கள் சீர்வாயிலே போய் உற்பத்தி செய்து சீன தொழிலாளர்களை சுரண்டி மேற்கு நாடுகள்ல தங்களுடைய பொருட்களை விற்றன. இப்ப ஒரு காலத்துல
ஒரு மைக்ரோவேவ் அவன் வாங்குறதா இருந்தால் 100 பவுண்ட்ஸுக்கு மேல பிரித்தானியாவில் செலவழிக்க வேண்டி இருந்தது. அதாவது சீனாவில் இருந்து வரும்போது 25 பவுண்ட்ஸுக்கு வாங்கக்கூடியதா இருந்தது. அப்ப பிரித்தானியாவில் மைக்ரோவேவ் உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டது. சீனாவிலிருந்து எல்லாம் மலிவாக வருகின்றது. அப்ப அந்த கட்டத்துல மார்கரெட் தச்சர் அப்போது சொல்லியிருந்தார், நாங்கள் உயர் தொழில்நுட்பத்துல கவனம் செலுத்துவோம். இப்படி சிறு சிறு குறுகிய, அதாவது ஒரு குறைவான தொழில்நுட்பம் தேவையான பொருட்களை இந்த 3ஆம் உலக நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்து அவற்றை சந்தைப்படுத்துவோம். அதற்கு ஏற்பத்தான் இந்த உலகமயமாதல் என்பதை கூட அவர்கள் அப்போது அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். அதாவது தங்களுடைய பொருட்களை மற்ற நாடுகளில் விற்பதற்கும் மற்ற நாடுகளிலிருந்து குறைந்த விலைகள்ல தாங்கள் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு உத்தியாக இருந்தது. பிரித்தானியாவில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததன் பின்னர் பவர் லூம்ஸ் எல்லாம் வந்த பின்பு மலிவான விலைகளில் ஆடைகளை உற்பத்தி செய்ய தொடங்கினார்கள். அப்ப அதை கொண்டே இந்தியாவில் விற்க வேண்டும், மற்ற நாடுகளில் விற்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பிறகு பல நாடுகளை கைப்பற்றி அங்கு ஆட்சி செய்து அங்கு தங்களுடைய பொருட்களை உற்பத்தி செய்து அங்கிருந்து மலிவான விலையில அங்குள்ள மூலப்பொருட்களை பெற்றுக் கொண்டார்கள். ஒரு கதை இருக்கின்றது. இந்தியாவில அந்த நெசவு தொழில் செய்கின்ற பெண்களுடைய விரல்களை பிரித்தானியர்கள் வெட்டினார்கள். அப்போதுதான் தங்களுடைய ஆடைகளை கொண்டே அங்கு விற்க முடியும் என்று சொன்னால், அந்த அளவு மலிவாக இவர்களால் உற்பத்தி செய்ய முடியாது என்பதற்காக தங்களுடைய மிக உற்பத்தியை கொண்டு அங்கு குவிப்பதற்காக செய்தார்கள். இப்ப சீனாவிடமிருந்து சீனாவை தங்களுடைய நட்பு நாடு போல் ஆக்கி சீனாவிடமிருந்து பெருமளவு பொருட்களை இறக்குமதி செய்து எல்லாம் வந்து கொண்டு போது சீன பொருளாதாரம் வளர்ந்து கொண்டு போகின்றது. பொருளாதாரம் மட்டும் வளரவில்லை, அவர்களுடைய தொழில்நுட்பமும் வளர்ந்து விட்டது. திடீரென்று அவர்கள் கார் உற்பத்தி செய்ய தொடங்கி விட்டார்கள். அதிலும் மின்சாரத்தில் உற்பத்தி செய்கின்ற காரை அவர்கள் பெருமளவில் உற்பத்தி செய்ய தொடங்கி விட்டார்கள். குறைந்த செலவிலும் உற்பத்தி செய்து விட்டார்கள். அப்ப அவர்கள் தங்களுடைய கார்களை மலிவு விலையில மேற்கு நாடுகள்ல கொண்டு வந்து விற்பனை செய்ய சொல்றோம். இப்ப பாதிக்கப்படுவது என்னன்னு சொன்னால், இந்த அமெரிக்காவிலும் ஜெர்மனியிலும் உள்ள கார் உற்பத்தி நிறுவனங்கள் தான் பாதிக்கப்பட போகின்றது. அப்ப இதை தொடர்ந்து விட்டால் அடுத்ததாக பிளேனும் அவர்கள் தான் உற்பத்தி செய்வார்கள். இதை இப்போதே முளையிலே கீழ் எறிய வேண்டும் என்பதற்காக சீனாவுக்கு உயர் தொழில்நுட்பம் போவதற்கான தடைகளை, அது குறிப்பாக இந்த குறைக்கடத்திகள் சொல்லப்படுகின்ற மைக்ரோ ப்ராசஸ் அல்லது கம்ப்யூட்டர் சிப்ஸ் எல்லாம் அவற்றெல்லாம் தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப இந்த கார்கள் வந்தால் இவர்களுடைய கார் உற்பத்திகள், மின்சார கார்களுடைய உற்பத்திகள் பாதிக்கப்படும். அது மட்டுமில்ல, தொடர்ச்சியாக பலவற்றை செய்வார்கள். தற்போது உள்ள உலக சூழல்ல, உலகத்தினுடைய அந்த சூழல் பாதுகாப்பை பொறுத்தவரை மலிவு விலையில கார்கள் உற்பத்தி செய்தால், மின்சார கார்கள் உற்பத்தி செய்தால் அது சூழல் பாதுகாப்பு ஏற்றது. ஆனால் அதற்கு இந்த நாடுகள் ஊக்கம் கொடுக்க வேண்டும். மாறாக சீனாவை எழும்ப விடாமல், பொருளாதார ரீதியிலும் தொழில்நுட்ப ரீதியிலும் அதை எழும்பாமல் இருப்பதற்காக, அதை தடுப்பதற்காக சீனாவுடைய இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு வரி அதிகரிப்பு செய்ய வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் முடிவு செய்தது. அப்போது சீனா சொல்லிவிட்டது, நீங்கள் இவ்வளவு வரி எங்கள் மீது விதிக்கின்றீர்களோ அதே போல நாங்களும் உங்கள் நாட்டிலிருந்து எங்கள் நாட்டுக்கு வரும் கார்கள் மீதும் வரியை அதிகரிப்போம். அப்ப BMW உடனடியாக தன்னுடைய ஆட்சேபனையை தற்போது தெரிவித்துள்ளது. சீனா தங்களால் சீனாவில விற்பனை செய்ய முடியாமல் இருக்கும் என்று சொன்னா, ஒரு BMW விற்பனையில 5 விழுக்காடு குறைந்தால் அது அவர்களுடைய லாபத்துல 50 விழுக்காட்டை குறைய செய்யும். அப்ப சீனாவுடைய சந்தை இழப்பது ஜெர்மன் கார் உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்படுத்தும். அந்த வகையான நிலையில் தான் இருக்கிறது. அதுதான் இந்த மார்க்கெட் டம்பிங், அதாவது சந்தையில போய் மலிவு விலைகளை குவிப்பதனுடைய தாற்பயம் அதுதான். நிச்சயமாக
சீனாவுடைய பொருளாதாரத்தை ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய வளர்ச்சியை குறைக்க வேண்டும் என்று இவர்கள் திட்டத்தோடு செயல்படுகிறார்கள். அந்த திட்டம் இவர்கள் எப்பயோ செய்திருக்க வேண்டியவர்கள் இப்பொழுதுதான் சிந்திக்கிறார்கள். அதுக்கிடையில் அவர்கள் பெரிய வளர்ச்சி கண்டு விட்டார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் இது எவ்வாறு போகின்றது என்ற விடயங்களை பார்ப்போம். இனி நாங்கள் நிகழ்ச்சியை என்று கொண்டு வரக்கு முன்னதாக கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது கடந்த 2ஆம் தேதி ஷங்காய் ஒப்பந்த நாடுகளுக்கு இடையிலான ஒரு மாநாடு நடைபெற்றது. அது தொடர்பாக நீங்கள் கூறிக்கொண்டு வந்திருந்தீர்கள். அந்த மாநாடு நடந்து முடிந்திருக்கின்றது. கசகிஸ்தானில் நடந்திருக்கின்றது. இந்த மாநாட்டில் இந்தியாவுடைய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் உரையாற்றியிருக்கின்றார். அந்த உரையினுடைய தாற்பயம் என்ன என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடைய சமிட், அதாவது உச்சி மாநாடு சொன்னால் எல்லா நாடுகளுடைய அரசு தலைவர்களும் அங்கு போயிருந்து பங்கு பெற்றுவார்கள். 2023 இந்தியாவில் அந்த மாநாடு நடந்தது. ஷாங்காய் ஒப்பந்த நாடுகளுடைய உச்சி மாநாடு நடந்தது. அதை வேண்டுமென்றே ஆன்லைன்ல செய்திருந்தார்கள், இணையவழி ஊடாக செய்திருந்தார்கள். காரணம், ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு போவதற்கு அதற்கு நேரம் இல்லை. காரணம், அங்கு போர் நடக்கின்றபடியா. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலை இருந்தபடியால் சீன அதிபர் இந்தியாவுக்கு போவதையும் தவிர்க்க விரும்பினார். மோடியும் சீனா அதிபரை நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்க்க விரும்பினார். இதனால் இந்த 2023 இந்த மாநாடு இணைய வழி ஊடாக நடந்தது. இப்ப இந்த ஆண்டு கஜகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் இந்த மாநாடு நடக்கின்றதற்கு மோடி போகவில்லை. அதற்கு சொல்லப்பட்ட காரணம், மோடி அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் இந்தியாவில் நடக்கிறபடியால் அவர் போக முடியவில்லை என்று சொல்லப்பட்டது. உண்மையில அவர் சீன அதிபரையும் பாகிஸ்தான் தலைமை அமைச்சரையும் சந்திப்பதை தவிர்ப்பதற்காகத்தான் அவர் போவதை தவிர்த்தார் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, மோடியின் சார்பில் அங்கு உரையாற்றிய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்த மாநாட்டில் சீனாவையும் பாகிஸ்தானையும் மறைமுகமாக கடுமையாக தாக்கினார். பயங்கரவாதத்துக்கு ஆதரவளிக்கின்ற நாடுகள் என்று சொல்வது மட்டுமல்ல, அந்த நாடுகளை உலகத்திலே தனிமைப்படுத்தப்பட வேண்டும். இவர் எங்கு கதைக்கின்றார்? ஒத்துழைப்பு நாடுகள், ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள். அப்ப இவர்களுக்கிடையில் இவர்கள் எப்படி ஒத்துழைக்க போகின்றார்கள்? இந்த ஷாங்காய் ஒப்பந்த நாடுகளை ஒரு நேட்டோவுக்கு இணையான கூட சில சொல்லுகின்றனர். ஆனால் அப்படி ஒன்று இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நேட்டோவுக்கு ஒரு இணையான ஒன்றாக தெரியவில்லை. அந்த அளவு அந்த நேட்டோ நாடுகளுக்கு இருக்கிறது படத்துறை ஒத்துழைப்பு இந்த நாடுகளுக்கு இடையில வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. உண்மையில ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் என்பதை சீனா தான் உருவாக்கியது. அது அதனுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் ஒரு பகுதி. அது சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல மத்திய ஆசிய நாடுகள், அதாவது முன்னாள் சோவியத் ஒன்றிய நாடுகளில் உள்ள கனிம வளங்களை சுரண்டுவதற்காகத்தான் சீனா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவை உருவாக்கியது. முன்னாள் சோவியத் ஒன்றிய நாடுகள்ல வேறு வல்லரசுகள் தலையிடுவதை ரஷ்யா விரும்பாது. அதை தவிர்ப்பதற்காக மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளையும் ரஷ்யாவையும் இணைத்து சீனா இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் செயற்படுத்துகின்றது. அப்ப இந்தியாவும் ரஷ்யாவும் சீனாவும் நெருங்கி வருவதை இந்தியா ஐயத்துடன் பார்த்தபடியால் சீனா ரஷ்யா இந்தியாவையும் அதில் இணைக்க வேண்டும் என்று சொல்லியது. இப்ப இந்தியா இணைப்பதை ஆரம்பத்தில் சீனா எதிர்த்தாலும் நாளடைவில் அதற்கு ஒத்துக்கொண்டது. இந்த நிபந்தனை இந்தியாவை சேர்த்தால் அதுடன் சேர்த்து பாகிஸ்தானையும் இணைக்க வேண்டும் என்று சொல்லி, அப்ப இந்தியாவுடன் கடுமையான முரண்பாட்டின் நிலவுகின்ற 2 நாடுகள் தற்போது ஷாங்காய் ஒப்பந்த நாடுகள் இருக்கின்றது. இப்ப இந்தியா வம்சாவளியினரான சிட்டிஜி வாஜ்பேயி என்ற ஒரு ஆய்வாளர், ஒரு அரசியல் ஆய்வாளர், பிரித்தானியாவுடைய அந்த சிந்தனைக்கு அனுகூலமான சதம் ஹவுஸில் அவர் ஒரு முதன்மை ஆய்வாளராக பணியாற்றுகிறார். அவர் சொல்லுகின்றார், சீனாவும் ரஷ்யாவும் முதன்மை வகிக்கும் பன்னாட்டு அமைப்புகள்ல இந்தியா ஓரங்கட்டுப்படுவதாக சொல்லுகின்றார். சீனாவும் ரஷ்யாவும் பங்கு வகிக்கும் முதன்மை அமைப்புகள்ல
ஷாங்காய் ஒப்பந்த நாடுகள், பிரிக்ஸ் நாடுகள், இந்த இரண்டும் முக்கியமானவை. அதில் இந்தியா ஓரங்கட்டப்படுகின்றதா என்பது இவர்களுக்குடைய இந்த ஒத்துழைப்பு சரியாக நடக்குமா? நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த மேற்கு நாடுகளுக்கு சவால் விடக்கூடிய வகையில இன்னொரு அமைப்பு, இன்னொரு நாடுகளுடைய கூட்டமைப்பு இருந்தால்தான் உலக ஒழுங்கு சரியாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற இடையில இவர்கள் இப்படி ஒத்துழைக்காமல் ஒருவருக்கொருவர் முரண்படுவது உலகத்துக்கு உகந்ததல்ல என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி விக்ரம் அவர்களே. இன்றைய உலக நகர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து உலக நகர்களை அவதானித்து உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உலக நகர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.